இந்த நாளிலும் உங்களோடு கூட சில காரியங்களை மனம் திறந்து நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லா கேளுங்க. முதலாவதாக, இந்த மகிமையான ஊழியத்திற்குள்ளே நீங்கள் வருவதற்கு உங்களை வழிநடத்தின ஒரு ஆவிக்குரிய தகப்பன் யாராவது ஒருவராக இருக்க வேண்டும். அவர் யார் என்று நீங்கள் கூற முடியுமா? அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீக ஆசீர்வாதங்களை நான் பெறுவதற்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒவ்வொருவரை தேவன் பயன்படுத்தி வந்தார். ஆனால் குறிப்பாக நான் பெற்ற ரட்சிப்பை தேவன் எனக்கு அருளி செய்தது என்னுடைய சித்தப்பா மிஸ்டர் அலெக்ஸ் ரத்னம் அவர்கள் மூலமாகத்தான். அதாவது என்னுடைய தாயினுடைய தங்கச்சியினுடைய கணவர் மிகுந்த அன்புடையவர்கள். அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார்கள். அவள் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சிரித்து பேசி முடிவில் ஆண்டவரை பற்றி பேசுவார்கள். நான் நினைப்பேன், என் சித்தப்பாவுக்கு இயேசுநாதரை விட்டு அவர் வழியே கிடையாது, இதே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்று மனசுக்குள்ளே நினச்சி கொள்வேன். ஆனால் 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி என் வாழ்க்கை வெறுத்து நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தண்டவாளத்தை நோக்கி போகும்பொழுது தான் கடைசியாக என் சித்தப்பாவை பார்த்தேன். அவளுக்கு என் உள்ளத்தின் திட்டம் தெரியாது. ஆனால் அன்றும் வழக்கம் போல ஆஃபீஸுக்கு போவதை மறந்து ஆண்டவரை பற்றி பேசினார். குறிப்பாய் சிலுவையின் வேதனையை பற்றி பேசினார்கள். ஒரு மணி நேரம் பேசினார்கள், தன்னையும் அறியாமல். ஆஃபீஸுக்கு போக வேண்டுமே என்ற எண்ணமே மறந்து போய்விட்டது அவர்களுக்கு. அது என் உள்ளத்தை உருக்கியது. அன்று என் உள்ளத்தை ஆண்டவருக்கு நான் பறிகொடுத்தேன். ஆகவே என் சித்தப்பாவை நினைக்காத நாளில்லை. அதுபோல நான் ஊழியம் செய்ய வேண்டுமென்று சொல்லிக் கொடுத்ததும் அவர்கள்தான். இது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. 12ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் என்னுடைய சித்தப்பா ஒரு மெகாஃபோன் எடுத்துக்கிட்டு 4 ரோடு சந்திக்கிற இடமா பார்த்து மூலையில் நின்று பைபிள் வசனமாக சொல்லுவாங்க சத்தமாக. அதை கேட்ட உடனே ஒரு கூட்டம் அங்கே வரும். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஆனால் அது குறிப்பாக இருக்கும், உள்ளத்தில் ஈட்டி மாதிரி பாயும். அப்போ அவங்க சொன்னாங்க, தினகரன், நீ இன்று அருமை ரட்சகரை ருசித்திருக்கிறாய் அல்லவா, நாளைக்கு நீ என் கூட வான்னாங்க. அப்போது அடுத்த நாள் நான் போனேன். திடீர்னு கையில் இந்த மெகாஃபோனை என் கையில் கொடுத்து, இப்போ நீ பிரசங்கம் பண்ணுனாங்க. நான் சொன்னேன், சித்தப்பா, லைஃப்பில் நான் பிரசங்கம் பண்ணதே இல்லை, இயேசுநாதரை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி, எதிர நிற்கிற பெருங்கூட்டத்தை பற்றி கவலைப்படாத, அவங்க யாருக்குமே ஒன்றுமே தெரியாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கோ, அப்போ நீ தான் ராஜா, நீ சொல்கிறது தான் சத்தியம் அப்படின்னாங்க. அப்படி தைரியம் கொடுத்து தான் என்னை பேச வச்சாங்க.